தாயின் முக்கிய பொறுப்பு. ஆசிரியர் தாமஸ் பாட்சன். தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம். பெற்றோர் பிள்ளைகளுக்கான தேவைகளை சந்திக்கவில்லை என்றால் அவர்கள் தங்கள் குட்டிகளை பராமரிக்கும் மிருகங்களை விட மோசமானவர்கள். பிள்ளைகளுக்கு சமுதாய வாழ்க்கையை கற்றுத்தராதவர்கள் அவிவிசுவாசிகளை விட மோசமானவர்கள். ஆனால் இத்துடன் அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வை கற்றுத்தராத பெற்றோர் நாகரிகம் நிறைந்த அவிவிசுவாசிகளை விட எந்த அளவில் உயர்ந்தவர்களாய் இருக்க முடியும்? தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை தரும்போது பார்வோனின் மகள் மோசேயின் தாயாரிடம், இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்திடு, யாத்திராகமம் அதிகாரம் 2 வசனம் 9 என்று சொன்னது போல தேவன் உங்களிடம் சொல்லுகிறார். நாம் அவர்களுடைய சரீரப்பிரகாரமான பெற்றோர் என்றாலும் அவர்களுடைய ஆத்துமாவை குறித்த கரிசனை நமக்கு வேண்டும். இல்லையென்றால் நாம் அவர்களை கெடுத்து விடுவோம். தாய்மார் தங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய சத்தியத்தில் வளர்ப்பதையும் அவர்களில் தேவ பக்தியின் விதைகளை அவர்களின் உள்ளத்தில் விதைப்பதையும் அவர்கள் பேச துவங்கும் போதே சிந்திக்க அவர்களுக்கு பக்குவம் வந்த உடனே தொடங்க வேண்டும். உபாகமம் அதிகாரம் 6 வசனங்கள் 6-7. அவ்வாறான ஆரம்பகால படிப்பினையே கிருபையின் ஆசீர்வாதமான வழியாகும். 1 ராஜாக்கள் அதிகாரம் 18 வசனம் 12 மற்றும் 3வது வசனத்துடன் ஒப்பிடவும். பிள்ளைகளுக்கு போதிக்கும் கடமை தகப்பனை சார்ந்தது மட்டுமல்லாமல் தாயை சார்ந்ததாகவும் இருக்க வேண்டியது. நீதிமொழிகள் அதிகாரம் 4 வசனங்கள் 3-4. தாய்மாரின் கரத்தில் இந்த குழந்தைகள் இருக்கும்போதே அவர்களின் ஆத்தும நன்மைக்கேதுவானவைகளை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். சாலோமோன் தன் தகப்பனின் புத்திமதியை மட்டும் உடையவனாயிராமல் தாயாரின் தீர்க்க தரிசன போதனைகளையும் உடையவனாய் இருந்தான். நீதிமொழிகள் அதிகாரம் 31 வசனம் 1 மற்றும் அதிகாரம் 1 வசனம் 8. பிள்ளைகள் வேத வசனத்தில் பரிச்சயம் உள்ளவர்களாகவும் வாசிக்கும் பழக்கம் உடையவர்களாகவும் ஆகும்படி பெற்றோர் முயற்சி எடுக்க வேண்டும். 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 15. அவர்கள் ஒவ்வொரு அதிகாரமாக வாசிக்க பழகட்டும். அதன் வாயிலாக வேதத்தின் போதனைகளையும் சரித்திரங்களையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வேதாகம படிப்பினையையும் பயில அறிவுறுத்தப்பட வேண்டும். அவர்களை வேத சத்தியங்களின் அடிப்படையில் உங்களால் ஆனமட்டும் முயலுங்கள். கேள்வி பதில் வழியாக அவர்களுக்கு போதிப்பது அவர்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் லகுவாக இருக்கும். இவைகளை குறித்து அவர்கள் ஏதேனும் கேள்வி கேட்டால் அவர்களை சோர்வடைய செய்யாதிருங்கள். மாறாக அவர்களுடைய எல்லா கேள்விகளுக்கும், எவ்வளவு பலவீனமான கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்ல எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள். உபாகமம் அதிகாரம் 6 வசனங்கள் 20-21. சிறு பிள்ளைகள் தெய்வீக காரியங்களை குறித்த பல அரைக்குறை எண்ணம் உடையவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மனதில் உள்ளதை பேச செய்து அவர்கள் நினைப்பதை வெளிப்படுத்த வைத்தால் தாய்மார் அவர்களை சரி செய்ய வாய்ப்பு உண்டாகும். அவர்கள் பாவத்தில் இருந்து விலக பாடுபடுங்கள். இந்த பொறுப்பை நிறைவேற்ற தவறியதே ஏலியின் பாவமாய் இருந்தது. அதற்காக தேவன் அவர் குடும்பத்தை நியாயம் தீர்த்தார். 1 சாமுவேல் அதிகாரம் 3 வசனம் 13. பாவத்தை வெறுக்கும் மனநிலைமையும் பாவத்தை செய்யக்கூடாது என்ற பயபக்தியையும் அவர்கள் உள்ளத்தில் பதித்துவிட முயலுங்கள். கவனமாயிருந்து அவர்களின் தவறுகளான பொய் பேசுவது, சபித்தல், சத்தியம் பண்ணுதல், ஆராதனையை தவறவிடுதல் போன்றவைகளை சரி செய்யுங்கள். அவர்கள் இளம் வயதில் இருந்தே இவைகளை கற்றுக்கொண்டால் தங்கள் முதிர் வயது வரை அவைகளை அவர்கள் தொடருவார்கள். தெய்வீக பக்திக்குரிய கடமைகளில் அவர்கள் சிறந்து விளங்குமாறு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுடைய பாவமுள்ள சுபாவம், அது நம்மில் உண்டாக்கிய பரிதாப நிலை மற்றும் கிறிஸ்துவால் தரப்படும் அதற்கான பரிகாரம் குறித்து உபதேசங்களை அவர்களில் புகுத்துங்கள். பரிசுத்தத்திற்கான அவசியத்தை அவர்களுக்கு காண்பித்து கொடுங்கள். பரிசுத்தமாக்குதலின் ஊற்றாக கிறிஸ்துவிடம் அவர்களை வழிநடத்துங்கள். அவர்களுக்குள் கிறிஸ்துவ விசுவாச வாழ்வியலை ஊக்கப்படுத்தி, இதுவே உலகத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்ற உணர்வுடன் அதை அவர்கள் கருத்தூன்றி படிக்க வையுங்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 4 வசனம் 4. அவர்களோடு ஜெபித்து
அவர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். இந்த காரியத்தில் உங்கள் குடும்பத்தில் தேவனுக்கு செலுத்தும் ஆராதனையை தவிர்க்காதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் நலனுக்காக அதை தொடர்ந்து செய்யுங்கள். முழங்காலை முடுக்காத தாயின் பிள்ளைகள் தேவனை தேடாதிருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தனியே அழைத்து கொண்டு சென்று அவர்களுடன் ஜெபிக்கவும், ஜெபத்திற்கான காரியங்களை அவர்கள் முன்வைக்க அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். அவர்கள் முதலில் கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் தாங்களாகவே ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் வரை கர்த்தருடைய ஜெபம் அவர்களுடைய மாதிரி ஜெபமாக இருக்க கடவது. அந்த வடிவத்தில் மட்டுமே நம் ஜெபம் சுருக்கப்பட வேண்டும் என்று நாம் சிந்திப்பதில்லை. எனினும் அது ஒரு வடிவமாக அல்லது மாதிரியாக பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லும் ஒருவரையும் அறியேன். ஏனெனில் அந்த ஜெபத்தின் நோக்கமே எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் தான். மத்தேயு அதிகாரம் 6 வசனம் 9. கர்த்தருக்கேற்ற சிற்றையில் அவர்களை வளருங்கள். எபேசியர் அதிகாரம் 6 வசனம் 4. சீர்திருத்தலும் புத்திமதியையும் இணைத்தே வளருங்கள் என்கின்ற வார்த்தை வருகிறது. குழந்தை வளர்ப்பில் இவை இரண்டும் இணைத்தே செய்யப்பட வேண்டியது. திருத்தம் இல்லாத புத்திமதி வெற்றி பெறுவது கடினம். தாய்மார் தங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் மீதான அதிகாரத்தை இழப்பார்களானால் குழந்தைகள் பேலியாளின் பிள்ளைகளைப் போல ஆகிவிடும் அபாயம் இருக்கிறது. ஏனெனில் நுகம் இல்லாதவர்களின் முடிவு துக்கமானதாக இருக்கும் என்பது உண்மை. நீதிமொழிகள் அதிகாரம் 29 வசனம் 15. அவர்கள் எப்பொழுதும் கடிந்து கொள்வதால் மட்டுமே திருத்தப்பட வேண்டியதில்லை. தேவைப்படும் போது பிரம்பையும் கையாளுங்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 19 வசனம் 18. இதை மிகவும் ஆரம்பத்தில் இருந்தே செய்ய கவனமாயிருந்து அவர்கள் கர்த்தருக்கேற்ற சிற்றையில் சிறப்பாக செயல்பட செய்யுங்கள். அவர்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கும் அன்பு அவர்களை சிட்சித்து நடத்துவதில் பயன்படட்டும். உங்கள் பாசம் அவர்களை சிட்சிப்பதிலிருந்து உங்களை தடுக்கிறதற்காக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் அதிகாரம் 13 வசனம் 24. அவர்களை எப்பொழுதும் நரகத்தின் ஆக்கினைக்கு விலக்கி இருக்கும்படி அவர்களை சீர் செய்யுங்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 23 வசனங்கள் 13-14. தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.